பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆயத்தத்தை குறித்தான செய்தியை நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. 25ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஓவிச்சு 10 ஸ்திரீகளை 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்கிறது. அதில் 2வது வசனத்திலே அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த வார்த்தை நான் எப்படி தியானிக்கிறேன் என்றால், 5 பேர் ஆயத்தம் உடையவர்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்கள் என்று நான் யோசிக்கிறேன். மணவாளனை எதிர்கொண்டு அவரை சந்திக்க இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். 5 பேர்கள் ஆயத்தம் உடையவர்களாக நின்றார்கள், 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 5 பேருடைய கைகளிலும் தீவட்டி இருக்கிறது, இன்னொரு 5 பேர் கைகளிலும் தீவட்டி இருக்கிறது. ஆனால் மீதமுள்ள அந்த 5 பேர் கைகளிலே எண்ணெயும் சேர்த்து கொண்டு போனார்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்திலே திளைத்திருக்கிற 5 பேர், ஆனால் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்திலே நிலைத்திராமல் கொஞ்ச காலம் மட்டும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிற 5 பேர். முடிவு என்ன? மணவாளன் வருவதற்கு ஒரு தாமதம் ஏற்படுகிறது. 25:10 வாசிக்குமாறு அந்த தாமதத்தை நான் எப்படி யோசிக்கிறேன் என்றால், 1 பேதுரு எழுதுகிறார், அவர் தாமதிக்கிறார் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள், எல்லா மனுஷரும் மனம் திரும்பி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அவர் நம்மை பொறுமை உள்ளவராய் தாமதிக்கிறார். அவர் தாமதிக்கும் போது தாமதிக்கிற அந்த நேரத்திலே கூட நாம் எழுதுபோன அபிஷேகத்தை தேவனிடத்தில் மன்றாடி பெற்றுக் கொண்டவர்களா, ஆயத்தம் உள்ளவர்களா, அபிஷேகம் நிரப்பப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்பட்டிருப்பார்கள். அந்த 10 பேரும் மணவாளனோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்க முடியும். ஆனால் முடிவு என்ன? 5 பேர் எழுந்து போனதை பெற்றுக்கொள்ள அவர்கள் புறப்பட்டு போகிற நேரத்தில் மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்த 5 பேர் அவரோடு கூட கல்யாண விருந்தில் பந்தியிலே கலந்து கொள்ள முடிந்தது. கதவு அடைக்கப்பட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளை, கதவு அடைக்கப்படுகிற நேரத்தில் இருக்கும். திறந்த வாசல் இப்ப இருக்குதுங்க. இன்றைக்கு அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கான ஆயத்தத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கதவு அடைக்கப்படும். ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண விருந்திலே மணவாளனோடு கூட பங்கு கொள்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். ஆயத்தமாக இல்லாதவர்களோ கதவுக்கு வெளியே நிற்க வேண்டிய வேதனையான நிலை உண்டாகும். கர்த்தர் அழைத்த அழைப்பில் உறுதியாக அவரை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க. மணவாளன் வரப்போகிறார், கதவு அடைக்கப்பட போகிறது, உள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாகுது. கர்த்தருக்கு கூட பேசுகிறார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மணவாளனாய் வரப்போகிறேன் என்று ராஜாவை எதிர்கொள்வதற்கு எங்கள் தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும். கதவு அடைப்படும் முன்னே, கிருபையின் வாசல் மூடப்படும் முன்னே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஆயத்தத்தை எங்களுக்கு தருகிறார். புத்தி இல்லாதவர்களாய் இல்லை, புத்தி உள்ளவர்களாய், ஆயத்தம் இல்லாதவர்களாய் அல்ல, ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த ராஜ்யத்தை தேட சுதந்திரிக்க எதிர்கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.